ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிளேட். புதுசாக இப்போ வந்துட்டு முதல்ல பிட்வார் கேம் பிளே வீடியோ போட போகிறோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்சர் பேக் போட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த டெக்ஸ்சர் பேக் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம எதிராளி வந்துட்டு போட்டு வந்துட்டான். சரி வருவான்னு பார்த்தேன், அதே மாதிரி வந்தான். நினச்ச மாதிரியே வெள்ளைக்கட்டம் அடிக்க வரான். கைஸ், நம்மக்கிட்ட பாக்ஸிங்கில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. தள்ளி விட்டோம், வேற வள்ளியே அடித்து பறக்க விட்டோம். ஒரு டைமண்ட் தான் இருக்கு. நம்ம பெட்டை உடச்சி அவனை முடிச்சு விட்ருவோம். பெட்டை தம்பி கண்ணா, இனிமேல் நீ அடித்தாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் கீழே குடிச்சிட்டு ஸ்வாடம் வாங்கிட்டு வரேன். ஐஸ் ஒரு 8 அயன் இருக்கு. இதை வச்சு ஒரு ஸ்வாடம் வாங்கிட்டு போயிட்டு அவனை முடிச்சுட்டு வந்துடலாம். கைஸ், இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். நமக்கு 2 கிலோ வந்துருச்சு. அவன் கீழே விழுந்து செத்துட்டான் கைஸ். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம பெட்டை வந்துட்டு கவர் பண்ணிடலாம். 3 டைமண்ட் இருக்கு. 2 டைமண்டுக்கு வந்துட்டு காங்கிரீட்டை வாங்கி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்கிரேட் பண்ணிடலாம். சுற்றியும் போடு. நம்மளாம் ப்ரோ பிளேயர், டக்குன்னு அப்படி கவர் பண்ணணும். ஓ மை காட், மிஸ் ஆயிடுச்சே. ஓடுறா, பரவாயில்லடா, எவனா வந்துட போகிறான். டக்குன்னு கவர் பண்ணிடணும். இல்லைனா பூச்சாண்டி மாதிரி எவனாச்சும் வந்து நடுவில் அடிச்சு விடுவான். டக்குன்னு எல்லா பிளாக்கையும் போட்டு முடிக்கணும். ஒரு பிளாக்கை கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டைமண்டை வச்சு அப்படியே அப்கிரேட் கொடுத்துட்டேன். லெவல் 2 அப்கிரேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நமக்கு வந்துட்டு பிளாக்ஸ் தேவைப்படுது. அதனால் நம்ம வழக்கமாக ஸ்வாடு வைக்கிற இடத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக்ஸ் எடுத்து ஸ்வாடு பக்கத்தில் வச்சிடலாம். இதுதான் என்னோடய ஃபார்மெட்டு. இந்த இடத்துல நான் வைப்பேன். கைஸ், அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பெட்வார் வீடியோலாம் போட்டிருக்கேன்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், இனிமேல் வாரத்துக்கு 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது சாட்டர்டே போடுவேன், இல்லைனா சண்டே போடுவேன். இந்த மாதிரி தான் போடுவேன். மற்றபடி வியூஸ் போக மாட்டேங்குது கைஸ். அதனால தான் சொல்கிறேன். சண்டே வீடியோவும் இல்லைனா சாட்டர்டே வரும். இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் போடுவேன். அதனால் வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ. நம்ம கொஞ்சம் பப்ளிசிட்டியான வாட்டி தினமும் வீடியோ போட மாட்டோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வியூஸ் போக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வீடியோ வரும். அதனால தான் சொல்கிறேன். 1 சப்ஸ்கிரைப் ஃபார் 100% மோட்டிவேஷன். சொல்லக்கூட வரல பாருங்கள், அந்தளவுக்கு வாய் குளருது. அதாவது 1 சப்ஸ்கிரைப் ஃபார் 100% மோட்டிவேஷன். நீங்கள் வந்துட்டு வியூஸும் அதிகமாக போக வச்சிங்க, சப்ஸ்கிரைபரும் அதிகமாக போக வச்சிங்கன்னா உங்களுக்கு டே பை டே வீடியோ தான். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பயங்கரமாக பிஜிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். நானே சொல்லிக்க கூட தான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஐஸ், அதுக்கப்புறமா ஓகே, ஒரு 5 எமரால்டு எடுத்துட்டோம். இதுவே நமக்கு போதும். அதை அப்கிரேட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் டைமண்ட் ஆர்மர் மாறிடலாம். இப்போதைக்கு நம்ம 2 கிலோ அடிச்சிருக்கோம். நம்ம அப்படியே ப்ரோ பிளேயர் தனமா பிளாக்கை போட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். கைஸ், எல்லோ டீமை எலிமினேட் பண்ணிட்டானுங்க கைஸ். எவன்டா அவன் எண்ணெயை விட்டு முடிஞ்சால் என்கிட்ட வாங்கடா அப்படின்னு ஒரு இதில் ஓடிட்டு இருந்தேன். ஃபுல்லி அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அயன் ஆர்மருக்கு மாறுறோம். ஏன்னா இன்னும் 25 கோல்டு இருக்கா. அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் 6 கோல்டு இருக்குது. அதை எடுத்து வச்சோம்னா அதாவது அயன் ஆர்மருக்கு மாறிக்கலாம். அயன் ஆர்மருக்கு மாறிட்டு கொஞ்சம் பிளாக்ஸையும் எடுத்துட்டேன். போதும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். டக்குன்னு வச்சுட்டு சண்டைக்கு போக வேண்டியது தான். நீ ஏன்டா சண்டைக்கு போகிற, நானே வரேன்டா அப்படின்ட்டு ஒரு பச்சை மண்டைய வெள்ளையாக வந்துட்டு இருந்தான். நம்மளை பார்த்தோன்னே ஓடி போகிறாங்க கைஸ். விட மாட்டேனே உன்னைய. என்னை பார்த்து பயந்து வரவனை அடிக்காமல் இருப்பானா? அவனை விடவே இல்லை. துரத்தி போயாச்சும் அடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு பெட்டை வச்சலான்னு பிளாக்கை உடைக்க போனேன். திடீர்னு அயன் ஆர்மர் மாட்டிட்டு வந்துட்டான். உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். குறுக்கால் அந்த இவன் வந்துட்டான். விட மாட்டேன்டா உன்னை. கைஸ், அவன் என்ன செஸ்ட்டை திறந்து என்னமோ வச்சுட்டு இருந்தான், என்னன்னு தெரில. அதனால் ஒரு ஆட்டில் நின்றுட்டான். ஈஸியாக அடிச்சிட்டேன். அவனே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் சரி பிளாக்கை உடச்சி பெட்டை வச்சலான்னு பார்த்தா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இதை வச்சு அவன் ஸ்வாட் வாங்கிட்டானா. அதனால் அதை எடுத்துகிட்டு இவன் ஸ்பான் ஆனோடனே இவனை பிடிச்சி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். வளைச்சி அடித்தேன். எய்மே மிஸ் ஆகுது. எனக்கே மைன்கிராஃப்ட்காரன் சரி பண்ணுறான் கைஸ். வேறு அவங்க கையால் அடிக்கிறான். என்னால் ஸ்வாடை வச்சு அடிக்க முடியல. என்ன ஒரு வைக்கேடு. அதுக்கப்புறம் வெறியில் பிடிச்சி அழுத்தினேன். ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு ஏன் பெட்டை ஓடிக்கிறேன்னு சார் பிளான் போட்டார். அதுக்கப்புறம் நின்று இங்கே கூட்டிகிட்டு வந்து அடிக்கணும்னு பிளான் போட்டார்னு நினைக்கிறேன். தள்ளி விட்லான்னு பார்த்தான். கடைசியில் இப்போ அங்கேயே ஓட முடியாது, ஏன்னா பிளாக்கை போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான், ஒரு ஆட்டு முடிஞ்சுது. இப்போ ஹெட் ப்ரோ, என்ன ப்ரோ இது கைஸ்? பெட்டை அவனா வேறு ஒருத்தன் வந்து உடச்சிட்டான். ஆனால் இவன் தான் கைஸ் கடைசியில் எனக்கு ஒரு பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான். அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வந்து தான் கடைசியில் பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான். நான் அப்புறம் இந்த இடத்த விட்டு ஓட்டேன். பின்னாடி வந்துட்டு அப்படியே பிளாக் அப்படியே வேகமாக போட்டு அடைச்சி விட்டேன். அவன் அப்படியே யூட்டன் போட்டு அந்த பக்கம் போயிட்டான். கடைசியில் நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த கண்குள்ளா காட்சியை எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு நிறைய டைமண்ட் கலெக்ட் ஆகிருக்கே. இப்போ நம்ம போய் சென்டரில் போய் எமரால்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கைஸ், சென்டரில் போய் எமரால்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பெட்டை உடச்சிட்டான் கைஸ் அவன், அந்த கிரேட் டீம்காரன்.
கடைசியில் சரி இங்கே தான் வருவான்னு பார்த்தா அவன் ஒரு வீர சாகசம் பண்ணிட்டான். என்ற செஸ்ட் வச்சுட்டு நான் அவன் பேசுக்கு போயிடுவேன்னு நினச்சிட்டான் போல். ஆனால் அவன் வீர சாகசம் பண்ணி கீழே குச்சிட்டான். சரி தான் கிடச்சது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்துட்டு டைமண்ட் ஆர்மர் மாற போகிறோம். கைஸ் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பெட்டை வடித்து உடச்சிருப்பான். சும்மா தான்டா ஒரு பேச்சு கூப்பிட்டேன், அதுக்கு நான் வந்துடுறதாடா, விட மாட்டேன்டா அவனையே. கைஸ் என்ற பிள்ளை வாங்கி வச்சுக்கலாம், தேவைப்படும். பவு அதை விட ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா கீழே தள்ளி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் பிளாக்ஸ் நிறையா வாங்கிடலாம். ஓகே, அவனை ஃபைட் பண்ண போயிடலாம். அவன் பெட்டை உடச்சி அவன் மூஞ்சை உடைக்கல. கைஸ் வெள்ளை வாத்து ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காரு, நம்ம போய் பெட்டை உடச்சிருவோமா? ஓகே, பெட்டை உடச்சாச்சு. ஜெட் பேக் தான் போட்டிருக்கான். நம்ம வெஸ்ட்டு ஐயோ இது வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வெஸ்ட்டு போட்டிருக்கோம், அதனால் அவனை பிடிச்சி வெளுக்கிறோம். அவன் எவ்வளோ அடித்தாலும் கம்மியாக தான் அவன் ஹெச்பி போவோம், அவனுக்கு தான் அதிகமாக போவோம். காம்போ வேறு எடுக்கிறான் இதில் வேறு. ஐயோ விட மாட்டான்டா அவனே. கீழே தள்ளி விடலான்னு பார்க்குறாரு சாரு. கைஸ் அவனு ஒரு ஆட்டு தான், ஒரு ஆட்டு தான். தப்பிக்கக்கூடாது கைஸ். ஸ்னைப்பர் அடிக்கணும். ஓ மை காட், பவு வேலைக்கு ஆகல. உழுவே மாட்டேங்குது கைஸ். தப்பிச்சிட்டாங்க கைஸ்டா. ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை நல்ல எப்பா கைஸ். அந்த இடத்துல பிளாக் இல்லைன்னா என்னதுக்கு தோற்றுருப்பேன். கேம் ஓவர் தான். அப்புறம் கைஸ் அதுக்கப்புறம் அவன் வெஸ்ட்டு போட்டான் உஷாராயி. சரின்னு பிடிச்சி அடிக்கலாம்டா. டே ஹார்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பிடிச்சி எண்ணெயை வெளுக்கிறான் அவன். ஓட விட்றாடா சாமி அப்படின்ட்டு பிளாக்கை போட்டு ஓடுன்னு ஓட்டுருந்தேன். அப்படியே போட்டு அடைச்சி விடலாம் பார்த்தேன் கைஸ். இப்படி அடிக்கிறான் கைஸ். யார் கைஸ் இவன்? அப்படியே பிளாக்லாம் போட்டு தடுத்து விட்டு அப்படியே ஸ்டைலு காட்டிட்டு ஐயோ கைஸ் இந்த இடத்துலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. கை காலெல்லாம் நடுங்குது. நீங்களே பாருங்கள், நான் எப்படிலாம் பிளாக்கை போட்டு தடுக்க பார்க்குறேன். அவன் ஜெட் பேக்கை போட்டு புஸ்ஸுன்னு வரானுங்களாம். அப்படியே பக்குங்குது. சரின்னு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டா அவனும் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டான். ஏன்னா அந்த ஜெட் பேக்கு உடஞ்சிருச்சு. அதை வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது தான் கவனித்தேன். திரும்ப அவன் ஒரு ஹார்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினேன் நான். அப்போ கூட நான் அடிச்சிருக்கலாம் கைஸ். இப்போ தான் சொல்கிறேன், இந்த ஒரு ஹார்ட்டில் நிறுத்தினேன் அவனை. இப்போ கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் என்னைய ஒரு ஹார்ட்டில் நிறுத்தி என்னைய முடிச்சு விட்டான். ஆஃப் ஹார்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு கேம் ஓவர். கைஸ் எல்லாம் சிரிச்சிருந்தீங்கன்னா சிரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இந்த வெள்ளை வாத்து பையன் அடிச்சு விட்டான். ஓகே கைஸ், அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிளேட் கேமர்.